Hello, good morning friends and students. Right. So இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ இந்த எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது கரண்ட் தான். ரைட். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கரண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபிசியோதெரப்பி ஃபீல்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு வந்து இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ அதை பற்றினா நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்னு நம்ம வந்து முதல் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா வந்து வாட் இஸ் கரண்ட் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ கரண்டோட வந்து பார்த்திங்கன்னா வந்து டெஃபினேஷன் வந்து புக்கில் வந்து சிம்பிளாக வந்து ஒரே லைனில் போட்டுருப்பாங்க சார். மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கண்டக்டரில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கரண்ட் நம்ம வந்து படிக்கிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ கரண்ட்ன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது இன்விசிபிள் மெட்டீரியலை நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கும் ஒரு ஹியூமன் பாடிக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன ரிலேஷன்ஷிப். சரிங்களா? ஸோ எலக்ட்ரோதெரப்பி நம்ம வந்து எதுக்காக நம்ம பாடியில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே. இப்போ நம்ம பாடியில் வந்து பிரெயின்லேருந்து ஒரு சிக்னல் வந்து நர்வ்ஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து போகுது அப்படின்னீங்கன்னா த மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ். சரிங்களா? ரைட். ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து அசிட்டில்கோலைன் அயான்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜியில் படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம சொல்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் வந்து அயான்ஸ் தான். அடுத்து நம்ம வந்து இதில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பாடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கின தொடர்பு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பாடியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டரில் இருந்து ஒரு எலக்ட்ரிக் வந்து ஒரு சின்ன கரண்ட்டை நம்ம வந்து பாடியில் அப்ளை பண்ணும்போது பெயின் ரிடியூஸ் வந்து ஆகுது, மசில் வந்து கன்ட்ராக்ஷன் வந்து ஆகுது. அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நமக்கு நடக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் அண்ட் இந்த எலக்ட்ரிசிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபிசியோதெரபிஸ்ட். சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து ரிலேஷன்ஸ் வந்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து சொல்லிட்டு வந்து போகலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ கரண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ரைட். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ்ன்றதை நம்ம வந்து என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து ஆட்டம் சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ இந்த ஆட்டம் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து அணு. ரைட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு அணுத்துகள்கள் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகம். இதை தான் நம்ம நிறைய இடத்துல நம்ம வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? ரைட். அண்ட் ஆல்சோ ஹியூமன் பாடி ஆல்சோ அதே தான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டம் தான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக்கலி நம்ம வந்து ஒரு ஆட்டம் அப்படின்றது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சென்ட்ரலி ஒரு நியூக்ளியஸ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆர்பிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இது நம்ம வந்து ப்ளஸ் டூலேயே நம்ம வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரோட்டானும் நியூட்ரானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த உள்ள புரோட்டான்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்பயுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் தான். சரிங்களா? ரைட். நியூட்ரான் அப்படின்றது ரெண்டுமே வந்து கிடையாது. இப்போ வந்து தேவைக்கு ஏற்றாப்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவாவோ இல்லாட்டி நெகட்டிவாவோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னா எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வந்து இது வந்து மைனஸ் தான். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு கண்டக்டரில் வந்து வேகமாக வந்து போகும் இல்லாட்டி ஸ்லோவாக வந்து போகும். சரிங்களா? ஸோ இந்த கண்டக்ஷன் நம்மளுக்கு வேகமாக நடக்கணுமா ஸ்லோவாக நடக்கணுமா அப்படின்றது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவர் சப்ளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகணும்னா நமக்கு வந்து பவர் லாஸ் வந்து இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக வந்து வரணும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும். சரிங்களா? ரைட். ஓகே. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து இந்த ஆட்டம்ஸ்க்கு நம்ம வந்து வரும். ஸோ இப்போ இந்த ஆர்பிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது n/2ன்ற ரேஷியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இதில் வந்து இந்த செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? 2, 4, 8, 16, 32 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ரைட். ஸோ இந்த செல்லுலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவுட்டர் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து
ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைனஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட். ஏன் அப்படின்னீங்கன்னா இப்போ வந்து புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 வந்து இருக்குது அப்படின்னீங்கன்னா வந்து எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11 வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து பாசிட்டிவ் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு தேவைப்படுற ஒரு ஸ்டேட்டஸில் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அப்படி வந்து இருந்துச்சுன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது இன்னொரு வந்து அயானை வந்து அப்சர்வ் பண்ணும், அயான் வந்து மூவ் ஆகும். மறுபடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு வந்து மைனஸ் வந்து வந்துடும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்டம்ல வந்து இருந்து இன்னொரு ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அயான்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் வந்து நடக்குது சரிங்களா. ஓகே ரைட். ஸோ இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணுமா அப்படின்றது வந்து இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபார் நாலேஜ் அவ்வளோதான், தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ் ஆகிற ஸ்டேட் சரிங்களா ரைட். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த மூவ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அயன்ஸ்லாம் எந்த மாதிரி வந்து இருக்கணும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து என்னென்ன மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்யூப்மெண்ட்டில் வெளியில் ஹவுஸ் ஹோல்டிங் திங்ஸ் இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா கரண்ட்டை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கரண்ட்டில் நம்ம நிறையா வந்து வயரை யூஸ் பண்ணுறோம். ஸோ வயரில் இருக்கிற ஒவ்வொரு மெட்டீரியலும் வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியம் ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா. ஏன் காப்பர் அலுமினியம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம், சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீல் டைப் ஆஃப் மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ஸ்டீல் அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது, இட் இஸ் ஒன் ஆஃப் த கண்டக்டர் ரைட். ஸோ ஜஸ்ட் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீல் வந்து ஒரு 3வது ஒரு எக்ஸாம்பிள் சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த ஆட்டமில் அவுட்டர் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அன்ஸ்டேபிளாக வந்து இருக்கக்கூடிய வந்து எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகம் சரிங்களா. நம்ம ஏற்கனவே +2ல் படிச்சிருப்போம் காப்பர் 14 Cu14 அப்படின்னு சொல்லி வந்து படிச்சிருப்போம். ஸோ இந்த செல்லில் கம்பேர் பண்ணும்போது வந்து அவுட்டர் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயும் மைனஸில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். கம்பேரிங் வித் அலுமினியம் காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்பர் ஸ்டேட்டுக்கு வந்து போயிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அயானை வந்து மொபிலைஸ் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அயான் வந்து பார்த்தீங்கன்னா மொபிலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ அந்த அயானிக்கு வந்து ஒரு அயான் வந்து இன்னொரு அயானை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டு இந்த அயான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ் ஆகி வந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பரில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற வந்து எந்த எக்யூப்மெண்ட்டையும் விட மற்ற வந்து கண்டக்டரை விட வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பர் வந்து அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்தும் சரிங்களா ரைட். அதுக்கப்புறம் வந்து அலுமினியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காப்பரோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்ட் வந்து பண்ணும் சரிங்களா. காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த அவுட்டர் ஆர்பிட்டில் வந்து அதாவது ஹைப்பர் ஸ்டேட்டில் வந்து இருக்கக்கூடிய வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட வந்து மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து இருக்கும் சரிங்களா. அதுவும் அன்ஸ்டேபிளாக தான் வந்து இருக்கும், மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. அதோட அட்டாமிக் நம்பர்லாம் வந்து தெரியல. ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ்மெண்ட் கம்மியாக வந்து இல்லாத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியம் வந்து பயன்படுத்துறது வந்து கிடையாது சரிங்களா ரைட். அப்படி இருந்தாலும் ஏன் நம்ம வந்து ஃபீல்டுக்குள்ள அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து வயர்கள்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னீங்கன்னா கம்பேரிங் வித் காப்பர் அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஸ் காஸ்ட் அவ்வளோதான் சரிங்களா. விலை கம்மியான இருந்து இருக்கிறதுனால வந்து அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. திஸ் இஸ் த மெட்டீரியல் அபவுட் யூஸ்டு ஃபார் த எலக்ட்ரிக்கல் கரண்ட் சரிங்களா ரைட். ஓகே. இப்போ நம்ம அடுத்து மறுபடியும் திருப்பி வந்து கரண்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஸோ இந்த கரண்ட்டோட வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன வந்து ஒரு நாலேஜுக்காக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ நமக்கு பவர் ப்ரொடக்ஷன் வந்து எங்கெல்லாம் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அணு உலை தான் சரிங்களா ரைட் சரிங்களா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கூட இந்த மாதிரி அணு உலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டாமிக் பவர் பிளான்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது சரிங்களா, அட்டாமிக் பவர் பிளான்ட்ல இருந்து சரிங்களா ரைட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அனல் மின் நிலையம் சரிங்களா ரைட். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிலக்கரியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் பண்ணி அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனல் மின் நிலையம் வந்து இருக்கு சரிங்களா ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காற்றாலை மின் உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு சரிங்களா. வெண்டு மில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கோம். இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காற்றாலை தான் நமக்கு வந்து அதிகமாக வந்து வந்துகிட்டு இருக்கு சரிங்களா ரைட். கடைசியாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வாட்டர் சரிங்களா.
ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா வந்து அட்டாமிக் பவர் பிளான்ட், இது அனல் மின் நிலையம், விண்ட் மில், வாட்டர், இதெல்லாம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைனமோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரியா ரைட். டைனமோ அப்படின்றத நம்ம வந்து இப்போ இருக்கிற வந்து 2K கிட்ஸ்க்குலாம் தெரியாது. சைக்கிளில் வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து 2K கிட்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண அத்தனை பேத்துக்குமே வந்து சைக்கிளில் டைனமோன்றது ஒன்று வந்து தெரியும். சரிங்களா. ஸோ அந்த டைனமோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து சுத்த அதில் வந்து ஒரு பவர் ப்ரொடக்ஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ அட்டாமிக் பவர் பிளான்ட்லையும் சரி, அனல் மில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கும் சரி, இதுலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஒரு பிஸ்டன் மூலமாக வந்து தண்ணியை வந்து ஹீட் பண்ணி அதை வந்து கொதிக்க வச்சு அந்த பிஸ்டனை மூவ் பண்ண வச்சு அந்த பிஸ்டன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைனமோ வந்து சுத்த வச்சு இந்த டைனமோ சுற்றுறது மூலமாக அதில் வந்து பவர் பிளான்ட்ல நமக்கு வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். சரிங்களா. விண்ட் மில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக, சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன் பிளேட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஃபேனோட வந்து இருக்கிற மாதிரி இந்த ரெக்கை வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ எங்களுக்கு வந்து சவுத் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கைத்தாறு, திருநெல்வேலி இதெல்லாம் தாண்டி 5 கிராமம் இந்த மாதிரி சில வந்து ஊருக்குலாம் வந்து போனீங்க அப்படின்னா அந்த சைடில் விண்மில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து டைனமோ தான் வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ வாட்டர் சோர்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் வாட்டர் மேலே இருந்து ஃபோர்ஸை கீழே விழுகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விழுகும்போது அந்த அதில் வந்து இந்த டர்பைன் ஒன்று வந்து இருக்கும். அந்த டர்பைனில் விழுகும்போது டர்பைன் சுற்ற ஆரம்பிக்கும். அதில் வந்து டைனமோ வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைனமோ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எது வந்து மூல காரணமாக வந்து இருக்கு, ரைட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைனமோ. ஸோ இந்த டைனமோ வந்து என்னென்னு வந்து உங்களுக்கு யாருக்காவது வந்து ஒரு ஐடியா வந்து இருக்கா? ஸோ இந்த டைனமோ அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன மேக்னெட்டிக் காயில் வந்து இருக்கும். சரிங்களா. அதில் 2 வயர் அவுட்புட் வந்து இருக்கும். 2 மேக்னெட்டிக் காயிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ் வந்து மேக்னெட் வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காயில் வந்து ரொட்டேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து அதில் வந்து ஒரு பவர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் வந்து கரண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் +2லேயும் நீங்கள் நிறைய வந்து படிச்சிருப்பீங்க. சரிங்களா. 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து படிச்சிருப்பீங்க. சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் ப்ரொடக்ஷன் நடக்குது. சரிங்களா. ரைட். ஸோ இப்போ இதில் வந்து டைப் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் வந்து கரண்ட் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட். சரிங்களா. ரைட். ஸோ இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், டைரக்ட் கரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் கரண்ட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா. ஸோ நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து தேவையான டைப் ஆஃப் இந்த கரண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் வந்து ஒரு குரூப் ஆஃப் கரண்ட்டை யூஸ் பண்ணுறோம். டைரக்ட் கரண்ட்டில் ஒரு குரூப் ஆஃப் கரண்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. நிறைய ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். ஃபேரடே கரண்ட் யூஸ் பண்ணுறோம். கல்வானிக் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். இன்டர்ஃபரன்ஷியல் டைப் வந்து கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன டென்ஸ் டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். டயடமிக்னு சொல்லிட்டு வந்து ஒரு கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வேற என்ன வந்து கரண்ட் வந்து இருக்கு. சரிங்களா. ரைட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கரண்ட்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்லேயே இருக்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஒவ்வொரு டைப் ஆஃப் வந்து கரண்ட்டை வந்து பார்க்கலாம். சரி. இந்த கரண்ட்டுக்குலாம் வந்து எதுக்காக நம்ம இவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதை நம்ம தனித்தனியாக பேர் வச்சிருக்கோம் அப்படின்னீங்கன்னா வந்து எல்லா கரண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து தனித்தனியாக வந்து வோல்டேஜ் வந்து இருக்கு. தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பியர் வந்து இருக்குது. தனித்தனியாக வந்து இன்டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த கரண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்டென்சிட்டி அதிகப்படுத்தியோ வோல்டேஜ் அதிகப்படுத்தியோ ஆம்பியர் வந்து அதிகப்படுத்தியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாடிக்கு வந்து என்ன மாதிரியான வந்து டைப் ஆஃப் வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டி எனக்கு என்ன மாதிரியான வந்து கரண்ட் நம்ம வந்து தேவையோ அதை நம்ம எடுத்து நம்ம பாடிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மசில் ஸ்டிமுலேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். பெயின் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. அது போக இன்னும் நிறைய அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் ஒன்றா வந்து பார்க்கலாம். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.